இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு இறுதியில பீகார் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற ஒண்ணு வர இருக்கு. இந்த ஒரு தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு நபர்களுமே பொதுவா ஒரு அரசியல் கட்சி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தேர்தல்ல வெற்றி பெறறதுக்காக அவங்க ஒவ்வொரு வகைகள்ல காய் நகர்த்தக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்பெயினை நடத்துறாங்க. அதே நேரம் அதிமுகவாக இருக்கிறவங்க தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே அவங்க அந்த தேர்தலில் வெற்றி பெறறதுக்காக ஒரு முன்னெடுப்பு நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா பீகார் மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அரசாங்கம் மட்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தையே விலக்கி வாங்கி அவங்கள வச்சு காய் நகர்த்தக்கூடிய விஷயத்தை தான் இந்த ஒரு பீகார் சட்டமன்ற தேர்தலில் பார்க்கிறோம். எந்த ஆண்டுகளுமே இல்லாத அளவுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர்களுடைய பட்டியலில் சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஒரு தேர்தல் வந்துட்டா தேர்தல் ஆணையமானது இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனா இந்த முறை பீகாருக்கு இந்த சொல்லக்கூடிய இந்த தேர்தல் திருத்தமானது ஏன் எதிர்க்கட்சிகள் ரொம்ப விமர்சிக்கப்படுது, கோர்ட்ல கேஸ் போற அளவுக்கு இது ஏன் பெருசா பேசப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 2003 தேர்தல் ஆணையமானது பீகார் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட தேர்தல் வாக்காளர் திருத்தம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அதன்படி 10 வருஷம் தேர்தலும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த டிசம்பர் மாதத்திலையும் தேர்தலுடைய வாக்காளர் திருத்தத்தையும் மேற்கொண்டு அதுக்கான ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்கு. அப்ப திடீர்னு இன்னும் 3-4 மாசத்துல வந்து தேர்தலை வச்சுக்கிட்டு இன்னும் 1 மாசத்துக்குள்ள மறுபடியும் தேர்தல் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இவ்வளவு பிரஷர் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் சார்பாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனு தாக்கல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இது போல மாற்றங்களை செய்யக்கூடாது, இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமான முடிவு தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்ப பீகார்ல கிட்டத்தட்ட 10-13 கோடி மக்கள்கள் வசிக்கின்றாங்க. அப்ப அவங்க வசிக்கும் போது 2003 எடுக்கப்பட்ட சென்சஸாக இருக்கட்டும், ஆல்ரெடி 2003 இவங்கெல்லாம் குடிமக்கள், இவங்கெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்ற சென்சஸ் ஆல்ரெடி இருக்கும். அதன் பிறகு அந்த பீகாருக்கு குடி வந்தவங்களாக இருக்கட்டும், அங்க வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஓட்டுரிமை எப்படின்னா நீங்க ஃபார்ம் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓட்டுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. 2003 பீகார்ல ஆல்ரெடி குடியுரிமை வாங்கிய மக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.96 கோடி மக்கள் வந்து அந்த குடியுரிமை ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஆனா மொத்த மக்கள் தொகையில 2 பங்கு மட்டும் தான். ஏன்னா ஒரு பங்கு மக்கள் வந்து 2003க்கு அப்புறம் ஜாயின் ஆகுறாங்க. அப்ப அவங்க ஜாயின் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரியான சில கண்டிப்புகளாக இருக்கட்டும், சில தரவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பண்ணா மட்டும் தான் நீங்க ஓட்டு போட முடியும்னு ஒரு விஷயத்தை வைக்கிறதா அங்க ட்விஸ்டே. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும்பாலும் மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், பழங்குடியினாக இருக்கட்டும், சிறுபான்மையினாக இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் நீங்க மெயினான இருக்க ஆதாரத்தை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத சில ஆதாரங்களை கேட்கும் போது அங்க அவங்க இந்த குடியுரிமையை வாங்குறதுக்கும் வாக்குரிமையை பெறதுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனை தான் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாம் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, மிகப்பெரிய ஸ்கேம் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாடி இருக்கிறாங்க. சொல்ற மாதிரி இந்த 2003க்கு அப்புறம் வந்து சேரக்கூடிய அந்த வாக்காளர் கிட்ட எல்லாம் என்னெல்லாம் இருக்கணும், அவங்க என்னெல்லாம் சொல்லி பதிவு பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் தான் ஒரு சிக்கலே. முதல் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 11 டாக்குமெண்ட்ல முதல் விஷயமா பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னா, இந்த பர்த் சர்டிஃபிகேட் எல்லாருக்கிட்டையுமே இருக்குமா? இன்னைக்கு பேசக்கூடிய நாங்க யங்ஸ்டர்ஸா இருக்கிறோம், சின்ன வயசுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்க கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா எங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குமா அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க அந்த ஒரு நடைமுறையை அந்த காலத்துல கொண்டு வரப்படல. அப்போ எல்லாருக்கிட்டையும் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ பர்த் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படாதுன்றப்போ பல்வேறு வயதுல மூத்தவங்களுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்காம போயிடும். ஏன் அப்படி சொல்றோம்னா, கிட்டத்தட்ட ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் இந்தியாவில் எத்தனை சதவீதம் எடுக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது 69% எடுக்க முடியலன்னு ஒரு லிஸ்ட் வருது. அதுல முக்கியமா பெரும்பாலும் பீகாரை சேர்ந்தவர்கள் தான் 16% பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வெளிவருது. இது மூலமா என்ன தெரியுது, பீகார் பெரும்பாலான பர்த் சர்டிஃபிகேட் இல்ல. அப்ப இதை வச்சு நீங்க எப்படி ஒரு வாக்காளர் பட்டியலை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இதில் எழுப்பப்படுது. ரெண்டாவது அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் என்னன்னா பாஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 140 கோடி மக்கள் கிட்டயுமே பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்குமானா நிச்சயமா இருக்காது. வெளிநாட்டுக்கு போகணுன்ற தேவை இருக்கிறவங்க மட்டும் தான் பாஸ்போர்ட் எடுப்பாங்களே தவிர எல்லாருமே ரேஷன் கார்டு வச்சிருக்கிற மாதிரி, டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி, ஆதார் கார்டு வச்சிருக்கிற மாதிரிலாம் பாஸ்போர்ட்டை வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கறது ஒரு காரணமாக வச்சு அந்த ஒரு டாக்குமெண்ட்டை அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தேர்தலில் வாக்குரிமை அப்படிங்கிற ஒன்று பதிக்கப்படுது. அதே போல என்ன கேட்குறாங்க அடுத்தது அப்படின்னு சொன்னா 10th 12th சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே படிச்சவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த திட்டம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அப்படிங்கிறவங்க படிப்பறிவு உள்ள மக்களா இருக்கிறாங்க. 10th 12th முடிச்சுட்டு காலேஜில் போயிட்டு மாஸ்டர்ஸ் படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்த மாநிலமா இருக்கு. ஆனால் பீகார் மாநிலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய கல்வி அறிவு என்ன அப்படின்னு சொன்னா 3ஆம் வகுப்பு படிக்கிறது, 4ஆம் வகுப்பு படிக்கிறது தான். அவங்க கிட்ட அப்போ 10th 12th அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க் ஷீட்டே இல்லாம இருக்கும். அப்போ இந்த டாக்குமெண்ட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால அவங்களுக்கு இதுலயுமே வாக்குறுதி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு
சொல்லிட்டு இல்லாம போயிடுது. இதுல உண்மையும் ஒரு உள்குத்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த விஷயம் கேள்விப்படும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 100 வருஷத்துக்கு பின்னாடி போகும்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயாக இருக்கட்டும், முதல்ல இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்த டைம்ல ஓட்டு உரிமை யார் யாருக்கெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் அண்ட் ஒன்லி படிச்சவங்களுக்கும், அதாவது நில பண்ணையாளர்களா ஆமா, இருப்பாங்கல்ல, நிலம் வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் வாக்குறுதி வசதி இருக்கும். வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஓட்டு உரிமை தரப்படும். அதன் பிறகு நீதி கட்சியாக இருக்கட்டும், மகளிருக்கு ஓட்டு உரிமை கொடுத்தாங்க. அதன் பிறகு அம்பேத்கர் கொண்டு வந்த வயது வந்த ஒரு வாக்குரிமையாக இருக்கட்டும், அதெல்லாம் சரி பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப என்னன்னா மறுபடியும் நம்ம 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு 10th சர்டிபிகேட் கொடு, 12th சர்டிபிகேட் கொடு, இதை படிக்கிற ஆதாரத்தை வச்சு வாக்குரிமை வழங்குறது எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துன்ற விஷயத்தை நம்ம இதில் பார்க்கணும். தேர்தல் ஆணையத்தால தான் வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிற ஒரு விஷயமே கொடுக்கப்படுது. ஆனா அந்த ஒரு ஆதாரத்தையே நாங்க ஓட்டு போடுறதுக்கான ஆதாரமா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய அடுத்தடுத்த ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பென்ஷன் ஆதார் கார்டு இருக்கணும், அதே மாதிரி பர்மனன்ட் ரெசிடென்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லாட்டி என்ஆர்சி டாக்குமெண்ட் இருக்கணும், ஃபேமிலி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயம் டாக்குமெண்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி உங்ககிட்ட லேண்ட் இருக்கு, இல்லாட்டி ஹவுஸ் இருக்குன்னா அதோட அட்டாச்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட போய் நீங்கள் எப்படி லேண்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இருப்பிட சான்றிதழ் கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? ஆனா இந்த 11 டாக்குமெண்ட்டுமே எல்லா மக்கள்கிட்டயுமே இருக்குமா அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல கூட இருக்கும், ஆனா பீகார்ல கண்டிப்பா இருக்காது. இப்போ நீங்க சொல்லுங்க யாசர், இந்த 11 ஆவணங்களும் சரி யாருக்கு எதிரானதா இருக்குது? இந்த வாக்காளர் திருத்தம் அப்படின்ற இந்த ஒரு விஷயமா இருக்குது யாரை பாதிக்குது? பல நபர்களை இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரலாம். முதல் விஷயம் ஆவணமற்ற மக்கள், அதாவது அவங்க கிட்ட போதுமான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. அவங்க படிக்கக்கூடிய சர்டிபிகேட்டை கூட அவங்களால பாதுகாக்கக்கூடிய சூழல் இல்லாத அளவுக்கு, ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு தாழ்ந்த பகுதியில் இருக்காங்கன்னா ஒரு உயர்மட்டமான பகுதிக்கு போவோம், இல்லாட்டி ஒரு மலை பகுதியில் போய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பீகார் மாநிலத்துக்குள்ளேயே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போதிய ஆவணங்கள் இல்லாதனால அவங்களால இது எதுவுமே சப்மிட் பண்ண முடியாது, அவங்களால ஓட்டு போடவும் முடியாது. ரெண்டாவது ஏழை மக்கள், அவங்க கிட்ட இந்த மாதிரி இவங்க கேட்கக்கூடிய டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, பாஸ்புக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சிலது இருக்கும், சிலது இருக்காது. அப்ப ஏழை குடும்பத்தாரால இதுல வாக்கு செலுத்த முடியாது. மூன்றாவது புலம்பெயர் தொழிலாளர்கள், அவங்க கிட்டயும் இவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. நான்காவது அஞ்சாவதா யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பட்டியல் இனத்தவரா இருக்கட்டும், இல்லாட்டி பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி கீழ் சாதியை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இவங்க கிட்டலாம் இவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் 11 டாக்குமெண்ட்ல எதுவுமே இல்லாத சூழல்ல தான் பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இதனால அவங்களால வாக்கு செலுத்தவே முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தோட இந்த ஒரு அறிவிப்புனால பீகார் மாநிலத்துல மட்டுமே 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 35 லட்சம் வாக்காளர்கள் அவங்களுடைய வாக்குரிமையை இழக்கிறதுக்கான சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய தொகை? 35 லட்சம்ன்றது எவ்வளவு பெரிய தொகை? ஏன்னா ஒரு வாக்குரிமைன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது 35 லட்சம் வாக்குகள் இதுல பறிபோகிற ஒரு விஷயம்ன்றது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் அந்த தேர்தல்ல. பொதுவா ஒரு ஓட்டோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தொகுதியில நான் ஒரு ஓட்டுல தான்ப்பா தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் பாக்குறோம். அப்போ ஒரு ஓட்டுக்கே இவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 35 லட்சம் வாக்காளர்களுடைய பேரு பட்டியல இருந்தே நீக்கப்படுது அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சியாக இருப்பவர்கள் யாரெல்லாம் வாக்காளரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ இவங்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இந்த பழங்குடி மக்கள் எனக்கு வாக்கு செலுத்திடுவாங்க, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் யாரை பலமா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த பலமாக இருக்கக்கூடிய 35 லட்சம் பேரையுமே பாஜக இந்த திட்டத்தின் மூலமாக நீக்கிட்டாங்கன்னு சொன்னா, மீண்டும் அங்க ஆளுங்கட்சியாக பாஜக வரதுக்கான வாய்ப்பு தான் ஏற்படும். ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இதை ஏன் நாங்க நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல 12.5 லட்சம் நபர்கள் உயிரிழந்தே போயிட்டாங்க. அங்க வாக்காளர்களுடைய பேர் பட்டியல் இருக்கு, ஆனா 12.5 லட்சம் பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. இதுக்காக நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 17.5 லட்சம் மக்கள் பீகாரை விட்டு நிரந்தரமாவே, பீகார்ல வறுமை இருக்கு, பீகார்ல சரியான முறையில சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல, இந்த மாநிலத்துல எங்களால வாழ முடியாது, அதனால நாங்க இந்தியாவில் வேற மாநிலத்துக்கு போறோம், இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 17.5 லட்சம் மக்கள் பீகாரை விட்டு நிரந்தரமாகவே வெளில போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னமும் கூட பீகார்ல வாக்குரிமை அப்படின்னு இருக்கு. அப்ப இதையெல்லாம் நாங்க நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல 5.5 லட்சம் மக்கள் கிட்ட அவங்க 2 வாட்டி வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையை பெற்று இருக்கிறாங்க. இந்த ஒரு அட்ரஸ்லயும் அவங்களுக்கு வாக்கு இருக்கும், இன்னொரு அட்ரஸ்லயும் அவங்களுக்கு வாக்கு இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருமே 5.5 லட்சம் மக்கள், அதாவது 5.5 லட்சம் மக்கள் 2 வாக்குரிமை பெற்று இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்க நீக்கி சரி செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீமையே நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சார்பாக முன்வைக்கப்படுது. இருந்தாலும் கூட இந்த வழக்கு சம்பந்தமாக வரக்கூடிய ஜூலை 28ஆம் தேதி இன்னொரு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடக்க இருக்கு. அப்பதான் இதனுடைய முழு தகவல்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் சார்பாக இதை கடுமையான முறையில் விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? எதிர்க்கட்சிகளை தாண்டி பொதுமக்கள் இதை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, பீகார் அப்படின்றது ஒரு 13 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த சென்சஸ் அப்படின்றது, இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம்ன்றது ஒரு
மாதத்திற்குள்ள சாத்தியமான்ற கேள்விக்கு முதல்ல அவங்க பதில் சொல்லணும். ஏன்னா இது 1 மாதத்துக்குள்ள சாத்தியம் கிடையாது. ஏன்னா நீங்க தேர்தல் இல்லாத டைமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 3-4 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு 1 மாசத்துக்குள்ள இந்த விஷயத்தை முடிச்சாகணும் அப்படின்ற விஷயம் முதல்ல சாத்தியமான முதல்ல கேள்வி கேட்கப்படுது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க பீகார்ல. அந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 மாத காலம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அதை விட முக்கியமான ஒரு வாக்காளர் பட்டியல்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நாட்டிற்கு முக்கியம். அப்ப அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு எப்படி அவங்களால 1 மாசத்துக்குள்ள பண்ணி முடிக்க முடியும்? அப்ப இந்த அளவுக்கு ஏன் ஒரு பிரஷரை கொடுத்து அந்த விஷயத்தை செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாத்தியமான்ற கேள்வி எதிர்க்கட்சிகளும் சரி பொதுமக்களும் இந்த கேள்வி எழுப்பிட்டு வராங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாசர் சொல்லியிருந்தாரு, அதாவது என்னன்னா புலம்பெயர்றவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா, புலம்பெயர்றவங்கன்னா இப்ப சொல்ற மாதிரி வேட்பாளர் எந்த தொகுதியில வேணா போட்டியிடலாம், நாட்டுல எந்த இடத்துல வேணா போட்டியிடலாம் என்ற விஷயம் இருந்தாலும் அது சாத்தியமாக பார்க்கப்பட்டாலும், ஆனா எந்த வேட்பாளரும் பெருசா போய் மற்ற தொகுதியில போட்டியிடுறது இல்லை. ஆனா இது எப்படி ஒரு விஷயம் இது பார்க்கப்படுதுன்னா, அப்ப எந்தெந்த இடத்துக்கு போறோமோ அந்தந்த இடத்துல ஓட்டுரிமைன்னும் போது, அப்ப எந்த இடத்துல வேணா ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து அந்த மாநிலத்திற்கான ஓட்டுரிமையும் சரி, அந்த மாநிலத்திற்கான தகுதியும் சரி ஒரு சமமின்மை ஏற்படுத்துது, அங்க வந்து ஒரு சீர்குலைவை ஏற்படுத்துதுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நான் இப்போ வந்து சென்னையில இருக்கேன், இப்போ நான் திடீர்னு பெங்களூருக்கு புலம்பெயர்றேன்னும் போது, இப்போ நான் அங்க போய் ஓட்டு போடணும் அப்படின்னும் போது அங்க இருக்கிற நிலவரமோ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு தெரியாம இருக்கலாம். நான் ஜஸ்ட் புலம்பெயர்றதுன்றதுக்காக அங்க போய் ஓட்டு போடுறதோ இல்ல வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதோ இது வந்து சமமின்மையும் சரி ஒரு சீர்குலைவை ஏற்படுத்தும் இல்லையா? இது 3வதா இந்த சாத்திய கூற வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா, முடியுமா அப்படின்ற விமர்சனத்தையும் எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி எந்த மாநிலத்துக்கு வேணாலும் யார் வேணாலும் போயிட்டு தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இதுக்காக யாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே போயிட்டு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தலில் நிற்கிறது கிடையாது. அதே போல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருமே தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையோ இல்லாட்டி நாடாளுமன்ற தேர்தலையோ போய் நிற்கிறது கிடையாது. ஆனா இங்க இருந்து போகக்கூடிய யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவினுடைய அரசியல்ல ஒரு மிகப்பெரியவே மாற்றத்தையே கொண்டு வரும். ஏன்னா வட மாநிலத்தவர்கள் பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிடம்னா என்னன்னு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான பக்குவத்தை பகுத்தறிவை மக்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அப்ப அவங்க இங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்க யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க? அவங்களுடைய வாக்குகள்லாம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு விஷயமே இல்லாம தானே போய் சேரக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறனால தான் இதை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இந்த பீகாரோட நாங்க நிறுத்திட மாட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தமிழ்நாடா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இந்த மாநிலங்களுக்குமே இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்து அங்கேயுமே வாக்காளர் பட்டியலை நாங்க செய்ய போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டிற்கும் இது எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகுது, இல்ல அதை வந்து என்ன மாதிரி செயல்படுத்த போறாங்க அப்படின்றது நமக்கு இதுல ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இந்திய தேர்தல் ஆணையத்தோட இந்த ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்னும் பல அரசியல் நிகழ்வுகளோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.